வணக்கம். பல்வேறு நாடுகளில் வாழ்கின்ற புலம்பெயர் வாழ் தமிழர்கள் ஒன்றிணைந்து உதைப்பந்தாட்ட அணியொன்றை உருவாக்கி தமிழீழ உதைப்பந்தாட்ட அணி என்ற பெயருடன் உலகெங்கும் வலம் வருவது அனைவரும் அறிந்ததே. இவர்கள் இன்னும் அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு இடையேயான ஆசிய கிண்ண மற்றும் உலக கிண்ண போட்டிகளில் பங்கு பெற்று வருகின்றமையும் அந்த வெற்றிகளால் எமது தமிழ் மக்கள் மகிழ்வடைந்து தமது அடையாளமாக அவர்களை கொண்டாடி வருவதும் எல்லோரும் சமூக வலைத்தளங்களில் அறிந்ததொன்றாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு கொனிஃபா உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டிகளில் தமிழீழ உதைப்பந்தாட்ட மகளிர் அணி கலந்து கொண்டது. அவர்களது உத்வேகமான விளையாட்டும் பயிற்சியாளர்களின் பயிற்றுவிப்பும் ஒருங்கிணைந்து காலிறுதி சுற்று வரை அவர்கள் வந்து எங்கள் மக்களால் கொண்டாடப்பட்டார்கள். எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள் தாண்டி ஒருங்கிணைப்பாளர்களின் விடாமுயற்சியும் உறுதியும் கொண்ட ஒருங்கிணைப்பில் பல்வேறு நாடுகளிலும் இருந்து தமிழீழ உதைப்பந்தாட்ட மகளிர் அணிக்காக வீராங்கனைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு பயிற்சியாளர்களின் உத்வேகமான உறுதியான தன்னம்பிக்கையுடன் கூடிய பயிற்சிகளால் அவர்கள் மெருகேற்றப்பட்டு கொனிஃபா உலகக்கிண்ண உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் இந்த ஆண்டு காலிறுதி வரை முன்னேறி எங்கள் மக்களால் கொண்டாடப்பட்டார்கள். நமது இனத்தின் அடையாளமாகவும் நம்பிக்கையாகவும் அனைவராலும் உணரப்படுகின்ற விளையாட்டு அணியின் பிரதிநிதிகள் சிலரை நேர்காண்பதன் மூலம் இன்னும் பல விடயங்களை உங்களுக்காக தரப்போகின்றோம். இதழ் தொலைக்காட்சியினோடு வாருங்கள், அவர்களை சந்திப்போம். இந்த அணியைச் சேர்ந்தவர்களை இன்று நாங்கள் இதழ் தொலைக்காட்சியில் இணைத்திருக்கின்றோம். அவர்களிடமிருந்து பல விடயங்களை எடுத்துக்கொள்ள போகின்றோம். தமிழீழ மகளிர் உதைப்பந்தாட்ட அணியின் இணைப்பாளராக திரு மதியழகன் அவர்கள். வணக்கம் மதியழகன். வணக்கம். வணக்கம் நேயர்களே. அடுத்ததாக பயிற்சியாளராக திரு தீபன் அவர்கள். வணக்கம் தீபன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக துணை பயிற்சியாளராக சுஜன். வணக்கம் திரு சுஜன். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இவர்களுக்கெல்லாம் நடுநாயகமாக எங்கள் பெண்கள் அணி, அதாவது மகளிர் அணி உதைப்பந்தாட்ட அணியின் தலைவியாக இங்கே செல்வி மாதினி. அழகான தமிழ் பெயர். வணக்கம் மாதினி. வணக்கம். வணக்கம் நேர்களே. எல்லாரும் நலமா? நலம். மகிழ்ச்சியாக இருக்கின்றது உங்களோடு இன்று நான் நேர்காண போகின்றதை நினைக்கும் போதும். இங்கே நாங்கள் இடங்களையும் சொல்லிவிடுவோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாடு. இதுதான் முதலாவது கேள்வியாகவே மதியழகன் அவரிடம் வரப்போகின்றது. இங்கே இணைப்பாளர் மதியழகன் சுவிஸில் இருந்து இணைந்திருக்கின்றார். பயிற்சியாளர் தீபன் பிரான்சில் இருந்து, திரு சுஜனும் பிரான்சில் இருந்து, மாதினி பெண்கள் அணி தலைவி இவர் நோர்வேயில் இருந்து மகளிர் அணி தலைவி. மதியழகன், உங்களிடமே வருகின்ற இணைப்பாளராக இருப்பதால் நிறைய விடயம் உங்களிடமிருந்து ஆரம்பத்தில் எடுப்போம். இந்த அணி உருவான கதை கொஞ்சம் சொல்லுங்கள். எப்போது, எப்படி, எல்லாவற்றையும். இந்த அணி 2022ஆம் ஆண்டு நாங்கள் முதலாவது பயிற்சி முகாம் ஒன்றினை சுவிஸிலே நடாத்தி இருந்தோம். அப்பொழுது குறைந்தளவு எண்ணிக்கையில் 16 பெண்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். நோர்வே, பிரித்தானியா, ஜெர்மன், சுவிஸ் ஆகிய 4 நாடுகளில் இருந்து கலந்து கொண்டிருந்தார்கள். மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இதற்காக உழைத்த காலங்கள் என்றது மிக அதிகம். அதாவது 2012 இதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வந்தது. ஆனால் 22 தான் அது சாத்தியமானது. அதாவது போட்டியில் பங்கு பெற்றுவதா சாத்தியமானது என்கிறீர்கள்? இல்ல அந்த தமிழீழ மகளிர் உதைப்பந்தாட்ட அணியை உருவாக்குவதிலே இப்ப உங்களுக்கு தெரியும், பொம்பளை பிள்ளைலண்டா நீ பந்தடிக்க கூடாது, நீ படிச்சால்தான் இங்க சரி வரும் என்று எங்கட பெற்றார்கள் அந்த பழைய சித்தாந்தங்கள் பேசி கொண்டிருப்பினோம். அப்ப அதுக்குள்ள இருந்து முதலாவது பொம்பளை பிள்ளைகள் ஃபுட்பால் விளையாட போக வேணும். அதுக்கு பிறகு வெளிநாடுகளுக்கு தனியே வர வேணும். பயிற்சி முகாமண்டா குறைஞ்சபட்சம் ஒரு கிழமையாவது அங்க நிக்க வேணும். அப்ப இவ்வளவு சவால்களையும் ஒருங்கிணைச்சு நாங்கள் அந்த இலக்கை அடைகிறதுக்கு எங்களுக்கு இவ்வளவு காலம் தேவைப்பட்டது. ஆனால் அந்த முதல் அடைவுக்கும் பிறகு நாங்கள் இந்த ஆண்டு பெற்ற வெற்றிக்கும் இடையான இந்த 2 வருட காலத்திலே மிக பாரிய ஒரு பாய்ச்சலை நாங்கள் பாய்ஞ்சிருக்கின்றோம். உலகளாவிய ரீதியிலே இந்த மகளிர் உதைப்பந்தாட்ட அணியிலே இணைந்து விளையாடுவதற்கு பெருமளவில் பிள்ளைகள் ஆர்வம் காட்டியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்குள் 89 வீராங்கனைகள் அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் இருந்து விண்ணப்பித்திருந்தார்கள்.
சரி, இதன் ஆரம்பம் எப்படி வளர்ச்சி கண்டு இப்போது ஒரே பாய்ச்சலாக வந்திருக்கின்றீர்கள் என்றதை நாங்கள் நேரடியாகவே கண்டோம். தீபன், இந்த நடைமுறை சாத்தியம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு இன்னும் அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு இடையிலான போட்டி எனும்போது, இந்த போட்டியாளர்கள் எல்லோரும் வெவ்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள். ஒருங்கிணைப்பதெல்லாம் மிக கடினம். அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளுக்கு இருக்கின்ற வசதி வாய்ப்புகள், அவர்களுக்கு இருக்கின்ற எவ்வளவோ விதமான ஊக்குவிப்புகள் உங்களுக்கு கடினம். எப்படி இந்த பயிற்சி வேலைகளை நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள் நாடுகள் ரீதியாக? நாங்கள் நாங்கள் வந்து முதல் எங்களுக்கு என்ன தேவை என்றதை வந்து நாங்கள் அந்த பிளானை நாங்கள் எங்களுக்குள்ள கீறினாங்க. டீம் மேனேஜ்மெண்ட், கோச்சிங் ஸ்டாஃபோட எங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு சீசன் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ், வீராங்கனைகள். அது அப்படின்னா சீசன்டா தொடர்ச்சியாக செப்டம்பரில் தொடங்கி அடுத்த ஜூன் ஜூலையில் முடிகிற மாதிரி ஒரு சீசன். அப்படி தான் யூரோப்பில் இருக்குது. அப்புறம் கனடாலெல்லாம் வித்தியாசம் அந்த பீரியட். இந்த கிளைமேட் இந்த காலகட்டத்தில் அதுக்காண்டி அவையில் வித்தியாசமாக செய்கிறவியல். ஆனால் நாங்கள் பார்த்தது 11 சைட் விளையாடணும். ஏனெண்டா கொனிஃபா நடத்துகிற அந்த போட்டி 11 சைட், 11 பேர் விளையாடக்கூடிய அந்த ஒரு போட்டி. அப்போ அவையில் சீசன் விளையாடணும், நல்ல கிளப்பில் வந்து இருக்கணும். அண்ட் அந்த கிளப் எந்த லெவலில் விளையாடினோம்னு நாங்கள் பிறகு இப்போத்தைய இன்டர்நெட் மூலமாக நாங்கள் தேடலாம். அவை இந்த கோச்சஸோடு நாங்கள் போய் கதைக்கலாம். அப்படியான நிறைய ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு அமைஞ்சிட்டுது. அப்போ பிறகு மிச்சம் எல்லாம் தேடல். நாங்கள் போய் தேடினது. எல்லாரும் இதுக்காக வந்து வேலை செய்தவியல். கனடாவில் என்ன பிளேஸ் இருக்கணும், யூகேல என்ன பிளேஸ் இருக்கணும், யூஎஸ்ல ஒண்டா வந்து நாங்கள் தேடினாங்க. ஆஸ்திரேலியாவில் போய் தேடினாங்க. அப்போ இப்படி எல்லாரும் இதுக்கு நிறைய வேலை செய்தவியல். இது ஒரு டீம் ஒர்க். அப்போ சேர்ந்து நாங்கள் வேலை சேர்க்க வந்து எங்களுக்கு அப்படியே எல்லாம் அமைஞ்சிட்டுது. ஆனால் அதான் எங்களுக்கு இன்னும் கூட வந்து ஹெல்ப் வேணும். ஆனால் எங்களுக்கு இருக்கிறத வச்சு நாங்கள் எங்களுக்கு இந்த சின்ன பீரியடுக்குள்ள என்னென்ன தேவைன்றது நாங்கள் ஒரு 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 விதத்தில் நாங்கள் வந்து சரி கட்டிட்டோம். ஒரு டீம் ஒர்க் என்று சொன்னீர்கள். உண்மையில் உங்களுக்கு அமைந்தும் விட்டது. ஆனால் ஒரு தனிநபராக மிக கடினமாக இருக்குமே. உங்கள் வாழ்வையும் பார்த்து கொண்டு இப்படியான பயிற்சி வேலைகளில் நீங்கள் முழுமையாக ஈடுபட்டால்தான் அந்த போட்டிகள் என்ற ரீதியில் சென்று வெல்ல முடியும் இல்லையா? அதையெல்லாம் எப்படி, ஏனென்றால் இன்னும் இளையோர்கள் இங்கு வர வேண்டும். இந்த பயங்கள் கடந்து வர வேண்டும். அதற்கு நீங்கள் ஒரு ஊக்குவிப்பாளராக இருக்க வேண்டும். அதுதான் இந்த கேள்விகளை கேட்கிறேன். 89 பேர்ல 22 பேர் எடுக்கிறது சரியான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏண்டா ஒவ்வொரு பிளேயர்ஸும் வந்து ஒவ்வொரு வீராங்கனையும் அந்த ஃபார்முலரில் வந்து பதியேக்க அவையில் ஒரு கனவு, ஒரு ஆசையோடு தான் வரையணும். அப்போ நாங்கள் வந்து ஒரு விதத்தில் அந்த கனவையும் ஆசையும் உடைக்கிறோம். எப்படி அவையில் நாங்கள் தெரிவு செய்யாமல் நாங்கள் அதை வந்து செய்கிறோம். ஆனால் அதே நேரம் வந்து இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன். இது ஒரு வேர்ல்ட் கப். இது நாங்கள் வந்து உச்சத்தை அடையணும். அப்போ உச்சத்தை அடையிறதுக்கு வந்து எங்களுக்கு சிறந்த வீரர்கள், வீராங்கனை தான் எங்களுக்கு வேணும். அப்போ அந்த பொறுப்பங்களுக்கு இருக்குது. வந்து இதில் வந்து மேக்சிமம் சென்டிமெண்ட் ஒன்றும் பார்க்காமல் எங்களோட அணிக்கு என்ன வேணும், என்ன லெவலில் அந்த பிளேயர் விளையாடினோம், என்ன பொசிஷனில் விளையாடினோம், என்ன ப்ரொஃபைல் அந்த பிளேயருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நிறைய அதான் இப்போ யூரோப் கப் நடந்து கொண்டு இருக்குது. குவார்ட்டர் ஃபினாலில் வரையும் வந்தாச்சு. அப்போ நாங்கள் நிறைய டீம்ஸில் பார்க்குறோம் அந்த பிளேயர் செலெக்ஷன் எக்ஸெட்ரா. அப்போ அதே மாதிரி தான் எங்களுக்கும் நாங்கள் ப்ரொஃபஷனல் இல்லை. ஆனால் அந்த உலகத்துக்குள்ளான் ஒரு கால் வச்சு கொண்டு இருக்கிறோம். ஒரு கால் வச்சுட்டோம். அடுத்த எடுக்கவும் முடியாது. நாங்க போகத்தான் வேணும். நிறைய விஷயம் இருக்கு அங்கே செய்யறதுக்கு. அப்போ அதான். சரி, மாதினி ஒரு இளம் பிள்ளை, அழகாகவும் இருக்கின்றீர்கள், விளையாட்டிலும் திறமைசாலியாக இருக்கின்றீர்கள். எப்படி அம்மா உங்களுக்கு எல்லாம் முடியுது? எல்லாத்தையும் ஈடு செய்து இந்த விளையாட்டுத் துறையிலையும் பயணிக்க எப்படி முடியுது சொல்லுங்க. எனக்கு கால்பந்துல ஒரு ஓர்வம் இருக்க வழியாதான் என்னால இது சாதிக்க முடியுது. எனக்கு 4 வயசுல இருந்து நான் இந்த கால்பந்து பயணத்தை தொடங்கினான். இன்றைய மட்டும் நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். அந்த ஓர்வமும் எனக்கு கிடைக்கிற அன்பும் ஆதரவும் தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குது. இந்த 3 அண்ணாமார்களும் கால்பந்து விளையாடினோம். அது எனக்கு ஒரு முதலும்பாக இருந்தது. அவங்க இல்லாட்டி நான் கால்பந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கா சின்ன வயசுல. அவங்க உதவியால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். என் பெற்றோர் அன்பும் ஆதரவும் கிடைச்சபடியா தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன்.
மற்றும் இந்த கோச்சஸ்மார், இந்த தமிழில கோச்சஸ்மாரும் எனக்கு சப்போர்ட் தந்தபடியா தான் நாங்க இவ்வளவு சாதிச்சிருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, எங்களோட தமிழில பெண்கள் அணியும். ஸோ ஒரு ஓர்வமும் எனக்கு கிடைக்கிற அன்பும் ஆதரவும் தான் இதுக்கு ஒரு காரணமாக இருந்தது இந்த பயணம். மதியழகன்னா சொல்லி இருந்தார், இப்ப பெண்கள் கால்பந்து என்று வெளிவருவதே ஒரு சவாலா இருக்கு. இன்னும் அப்படியான சமூகத்துலதான் இருக்கிற. அப்ப உங்களை போல பிள்ளைகள் இன்னும் வர வேண்டும், இன்னும் திறமையாளர்கள் வர வேண்டும் என்றா நீங்க என்ன அவர்களுக்கு சொல்ல போறீங்க? உங்களோட ஆசைகளும் கனவையும் விடாதீங்கோ. இங்க இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் ஒரு கனவோடு தான் வருவினாம். இப்ப மதிமாமா தீபன் நான் சொன்ன மாதிரி 100 பேர்களை 22 பேர் தான் எடுபட்டது. ஆனாலும் இன்னும் காலம் இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு. இன்னும் பயிற்சி செஞ்சு இன்னும் ஓர்வமாக விளையாடினா என்ன வேணாலும் சாதிக்க முடியும். ஸோ கனவையும் உங்களுடைய ஆசையும் விடாதீங்கோ. எவ்வளவு உங்களால சாதிக்க முடியுமோ அவ்வளவு சாதிச்சு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் கொண்டு வரலாம். ஸோ இன்னும் நாங்க கொடுக்குற சப்போர்ட்டும் அன்பும் தான் அவங்களுக்கு ஒரு எலும்பாக இருக்க போகுது. ஸோ யா சொல்லுவார்கள் இந்த படிப்பு குழம்பீடம், பிள்ளை வீட்டிலேயே இரு, ஃபுட்பால் எல்லாம் போனா படிப்பு குழம்பீடம், படிப்பு முக்கியம் என்று சொல்லுவினம் தான் பெற்றோர். அது அவர்களுக்கு ஏதாவது உங்களோட பக்கத்தால ஒரு செய்தி? நான் இப்ப எங்களுக்கு வேர்ல்ட் கப் இருக்கோன்னு எனக்கும் எக்ஸாம்ஸ் இருந்தது. ஆனாலும் அத வந்து நான் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது இந்த சப்போர்ட் கிடைச்சபடியா. சோ அந்த நேரத்துல நான் படிப்பு விஷயத்திலயும் கால்பந்து விஷயத்திலயும் நான் ஃபோக்கஸ் இருந்தபடியா தான் என்னால முடிஞ்சது. சோ படிப்பு இருந்தாலும் படிப்பும் முக்கியம்தான், ஆனாலும் கால்பந்தும் எனக்கு ஒரு கனவு மாதிரி. சோ அதையும் என்னால வடிவா செய்ய முடிஞ்சது. சோ படிக்கிறாக்களுக்கும் ஒரு சவாலா தான் இருக்கும், ஆனா ஒரு பேலன்ஸ் பண்ணா அது எல்லாராலும் முடியும். அதான் இதுல நீங்கள் ஒரு சொல்ற முக்கியமான செய்தி, ஒன்றுக்காக ஒன்றை கைவிட்டு விடக் கூடாது என்ற ஒரு எண்ணம் மனதுல உறுதியா இருந்தா அது எத்தனை துறையிலையும் பயணிக்கலாம். இதுதான் அங்கே அடிப்படை. என்ன இந்த சில பேர் ஒன்றில் சென்று விட்டால் இன்னொன்றை அப்படியே கைவிட்டுட்டு அப்படியே குறைஞ்சு கொண்டு போற மாதிரி இருக்கும்போதுதான் இந்த பெற்றோருக்கு பயம் வருது. சரி, இப்படியான பிள்ளைகளை பார்த்து எங்கள் பெற்றோர் இன்னும் உங்கள் பிள்ளைகளை ஊக்குவித்து பல துறைகளிலும் கொண்டு வர வேண்டும். இதுதான் ஆசை. சரி, மீண்டும் மதியழகன் உங்களிடம் வருகின்றேன். என்னதான் எல்லோரும் சேர்ந்து பயணித்தாலும், உங்களுக்கான சாதகங்களை இந்த இயற்கை பிரபஞ்சம் அமைத்து கொடுத்தாலும், இன்னும் சிலது தேவை, இன்னும் இந்த சமூகம் எங்களுக்கு செய்யலாம், எங்களை இப்படி எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணலாம் என்ற ஏதாவது விஷயங்கள் இருந்தால் எங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம் நீங்கள். ஆமா, நிச்சயமாக. நான் ஆரம்பத்துல இந்த சுற்று போட்டிக்கு நாங்கள் தயாராகலையே நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட 30,000 யூரோ வந்து நாங்கள் கடன்ல இருந்த நாங்கள். ஏனென்றால் 2023 ஆண்டு ஆண்களுக்கான ஆசிய கோப்பையை நாங்கள் வின் பண்ணினாங்கள். அதன் பிரதான பயிற்சியாளராகவும் திரு தீபன் அவர்கள் தான் பணியாற்றி இருந்தவர். அப்ப நாங்கள் அந்த கடன் சுமையோட இந்த பெண்களையும் கொண்டு போக வேணும். எங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தது இந்த பிள்ளைகளின் விளையாட்டு திறன்களையும் மற்றது அவைகள் காட்டின ஆர்வமும். அப்ப நாங்கள் எங்களுக்குள்ள யோசிச்சு நாங்கள் இல்ல, நாங்க முதல் போவோம், இறங்கி நாங்கள் எங்களை நிரூபிக்கல எங்களுடைய மக்கள் வந்து எங்களை கொண்டாடிவினம் என்று. உண்மையிலே அதுதான் நடந்தது. நாங்கள் இத ஆரம்பத்துல ஒவ்வொரு நாடாக அந்தந்த நாட்டு விளையாட்டுத்துறைகள் TCC கூடாக அவைகள் இந்த விளையாட்டுத்துறைகளுக்கு கூடாக அவர்களோட இணைஞ்சுதான் இந்த பயிற்சி முகாமை வந்து நாங்கள் ஒவ்வொரு நாடுகள்லையும் நடத்தி இருந்தோம். கூடுதலான விளையாட்டு வீரங்கனைகள் இருக்கிற நாடுகள்ல நாங்கள் அதுக்கான தனி பயிற்சி முகாம்களை நடாத்தி இப்ப அதன் வீடியோக்கள் அதனுடைய புள்ளி விவரங்களை பிரதான பயிற்சியாளருக்கு அனுப்பி அவைகள் பேர்ந்து இறுதி முடிவு எட்டினவை. அப்ப அந்தந்த நாடுகள்ல நடந்த பயிற்சி முகாம்கள் மற்றது அந்தந்த நாடுகள்ல இருந்து வர்ற வீராங்கனைகளுக்குரிய விமான போக்குவரத்தை வந்து அந்தந்த நாட்டு விளையாட்டுத்துறைகள் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டது. எங்களுக்கு அதை விட 9 ஸ்டாஃப். மற்றது நாங்கள் ஒஸ்லோவிலே அந்த பயிற்சி முகாமுக்காக தங்கி இருந்த ஹோட்டல் காசு அது வந்து பெரிய ஒரு தொகை. மற்றது நாங்கள் நோர்வே போய்க்குள்ள எங்களுக்கு உண்மையில் ஒரு பயம் இருந்தது. ஆனால் அங்க உள்ள மக்களும் அங்க உள்ள TCC விளையாட்டுத்துறை ஏற்கனவே சுஜன் சொன்ன கரன் என்றவர் அந்த நாட்டினுடைய விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பா இருக்கிறவர். அப்ப அவைகள் எல்லாரும் இணைஞ்சு இந்த பொம்பளை பிள்ளைகள் பயிற்சி எடுத்ததை பார்த்துட்டு அவைகளுக்கு தாங்களே அந்த களத்துல இறங்கி விளையாடுற மாதிரியான ஒரு உணர்வை தங்களுக்குள்ள வந்து வளர்த்து கொண்டுச்சினோம்.
மற்றது இது இப்ப ஆயுதம் போராட்டம் மௌனிச்சு ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடக்கல. இப்ப நிறைய பேர் ஏதோ புதுசா நாங்கள் பிறந்து வந்துட்டோம், புதுசா ஒரு எங்களுக்கான ஒரு போராட்டம் தொடங்கின மாதிரியான ஒரு உணர்வலையை உலகம் பூராகவும் ஏற்படுத்தின. அப்ப நாங்கள் ஒரு புதுசா ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டிருக்கிறோம். அது மிக நாங்கள் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கல உண்மையிலே அதன் நேரஞ்சல எங்கட நாட்டில இருந்து 63 வீதமான நாட்கள் பார்த்திருக்கிறோம். அதை விட இந்தியா, சிங்கப்பூர், மலேசியாண்டு அனைத்து நாடுகளிலும் இன்னும் ஓயே இல்லை. ஆனால் இதுக்கு பின்னால இருக்கிற மிகப்பெரிய சோகமான உண்மை என்னென்றால் பொருளாதார பலம். இப்ப நாங்கள் இன்னைக்கு இவ்வளவு புலம்பெயர்ந்து வாழ்ற எல்லா மக்களும், இப்ப நாங்களும் அதற்கான ஒரு 2002, 2004 இந்த 2 வருஷத்துக்குள்ள ஒரு பாரிய வளர்ச்சியை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். அப்ப எங்களுடைய பக்கத்தாலேயும் மீடியா பக்கம் இன்னும் வளர வேண்டி இருக்குது. ஏனென்றா மக்களிட்ட நாங்கள் ஊடகத்துக்கு ஊடாக எங்களுடைய தேவைகளை சொன்னால்தான் மக்களும் உதவி செய்வினோம். அப்ப இந்த வெற்றிக்கு பிறகு நிறைய பேர் தாங்களாக முன்வந்து உதவி செய்தவர்களும் இருக்கிறோம், இப்பொழுதும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நாங்களும் அதற்கான தேடலில் இறங்கி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கான பொருளாதார பலம் சிறப்பாக இருக்குமாக இருந்தால் இன்னும் எங்களால சாதிக்க முடியும். ஏன்னா பிள்ளைகள் உண்மையா தெளிவா இருக்கணும். அவைகள் நாங்கள் 3 பயிற்சி பட்டறைகளை அங்க நடாத்தி இருந்தோம். எங்களுடைய நாடு சார்ந்து, போராட்டம் சார்ந்து, வரலாறு சார்ந்த விஷயங்களை சொல்லிக்கல. அங்க வந்தவை நிறைய பேர், ஒரு சிலர் எங்களுடைய அம்மா அப்பா இது இவ்வளவு நாள் எங்களுக்கு சொல்லல, நாங்கள் அங்க போய் அவையிட்ட கேட்போம். மற்ற தமிழை இடையில நிப்பாட்டினவை தாங்கள் இன்னும் தமிழ் படிக்க வேணும் என்ற அந்த உணர்வையும், மற்றது தங்களோட ஏனைய கிளப்புகள்ல விளையாடுற பிள்ளைகள் தங்கட தாய்நாட்டு அணிக்காக போய் விளையாடல, எங்களுடைய தாய்நாட்டு அணி எது, நாங்கள் விளையாடுவோமா எல்லாம் ஏங்கி கொண்டு இருந்தவைகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அவைகளுக்கு கொடுத்ததாக அவை சொல்லி இருக்கணும். அதே நேரம் இப்ப ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதை ஒரு பரப்புரைக்காக எங்களுடைய சிறந்த விளையாட்டு வீரர்களை தங்களுடைய தேசிய அணியிலே இணைத்து கொண்டு அங்கே ஒரு அரசியல் நல்லிணக்கம் காணப்படுதுன்றதை காட்டுறதுக்கான பகிரத பிரியத்தனத்தை அவைகளும் செய்யணும். இப்ப அந்த அடிப்படையில எங்கட மாதினி, எங்களுடைய அணித்தலைவியே அவைகள் அணுகி இருந்தவை, அவைகள் அதை திட்டவட்டமாகவே மறத்துட்டினும். இது 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 எங்களுடைய இந்த அணிக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றுதான் நான் பாக்குறேன். ஏனெண்டா உலகளாவிய ரீதியில இன்னைக்கு விளையாட்டுன்றது ஒரு நாட்டின் முதுகெலும். அப்ப அது கூடாக எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய போராட்ட வரலாற்றையும் எங்களுடைய இனத்தின் வரலாற்றையும் நாங்கள் சொல்லலாம். அதுக்கு இது ஒரு சரியான வழி என்றுதான் நான் பாக்குறேன். விளையாட்டு என்றது விளையாட்டு மட்டுமல்ல, நீங்கள் சொல்வது போல் அது ஒரு இனத்தின் அடையாளம் கூட. இந்த விளையாட்டின் மூலம்தான் எத்தனையோ நாடுகள் ஒரு பகீரத பிரயத்தனம் என்று சொல்வார்கள், அதை செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு கால்பந்து, இந்த உதைபந்தாட்ட விளையாட்டுகள் இங்கே ஐரோப்பாவில் மிக பிரபலம். எங்களுடைய நாட்டையெல்லாம் நாங்க சொல்லலாம், பிரான்சில் 2 பேர் இருக்கிறார்கள், வடிவா தெரியும். ஃபுல்லா அந்த நியூஸ் டைம், ஒரு தேசிய தொலைக்காட்சியின் செய்தி நேரத்தையே போடுவார்கள் இந்த உதைபந்தாட்ட போட்டிகள் வந்து விட்டார் கடைசி ஃபைனல் எல்லாம். அந்த அளவுக்கு அது நாட்டை பெருமைப்படுத்துகின்ற, அடையாளப்படுத்துகின்ற ஒரு விளையாட்டா இருக்குது. அதனால முதல்ல நாங்கள் பெருமைப்படுறோம். உங்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிப்பதற்காக இந்த இடைநிறுத்தி சொன்னேன். சரி, சொல்லுங்கள், மேலதிகமாக சொல்லுங்கள். நான் பிறகு தீபனிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும். இல்ல உண்மையிலே அதான் நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப எங்கட தலைமுறை ஆக்களுக்கு எல்லாம் ஒரு கனவு இருந்தது. இந்த நாட்டுக்கு நாங்கள் புலம்பெயர்களை எங்கட படிப்பை இடையில விட்டுட்டோம், போர் சூழல் காரணமாக வந்த பொருளாதார சுமை, அதோட எங்கட இனத்தின் விடுதலை சார்ந்த ஒரு பெருங்கனவு இருந்தது. அப்ப இனி எங்கட குடும்பம், எங்கட பிள்ளைகள் எல்லாம் எப்படி வரப்போயினோம், உருவாக போயினோம் என்ற கனவு இருந்தது. ஆனால் இன்றைக்கு எங்கட பிள்ளைகள் கல்வியிலையும் சிறப்பாக சாதனை செய்து எங்களுடைய கனவையும் தங்கட கனவாக நினைச்சு இந்த விடுதலைக்காக தங்களால முடிஞ்ச ஒரு பணியை ஆற்றியர்களே, அது ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி தானே. இதுல இப்ப மாதினி பற்றி சொல்ல வேணும் என்றால், அவ அதை தெளிவா சொல்ல இல்லை. அவாக்கு எங்கட மச்சுக்கு இடையில டெஸ்ட் இருந்தது. அவ முதல் நாள் வந்துட்டு இப்ப அங்க விளையாடிட்டு அங்க இருந்து திருப்பி ஒஸ்லோக்கு டெஸ்டுக்கு வந்துட்டு இப்ப இந்த திருப்பி வந்தவன்.
அதே மாதிரி கனடாவிலிருந்து வந்த ஒரு பிளேயருக்கு வந்து அவாக்கு கிராஜுவேஷன் இருந்தது, பட்டமளிப்பு விழா இருந்தது. ஆனா அவ பட்டமளிப்புக்கு போகாமல் தன்னுடைய அக்காவை போய் வேண்ட சொன்னா, ஏனண்டா இந்த சந்தர்ப்பம் தனக்கு இனி கிடைக்காது, அதால வந்து தான் நேஷனல் டீமுக்கு விளையாட வேணும்னு சொல்லி. அப்ப இதுகளெல்லாம் கேட்கல வந்து உண்மையில எங்களுக்கு பெரிய சந்தோஷமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கு. எங்கட இளம் தலைமுறை வந்து ஆமா. அப்ப அவைகளுக்கான அந்த வழிகளை தான் நாங்கள் காட்டி விடுவோம். சரி, தீபன், நிறைய பிள்ளைகள் வேற வேற நாட்டில இருந்து நீங்க சொன்னது போல ஏராளமான பிள்ளைகள்ல இருந்து சிலரை தெரிவு செய்ய வேண்டும். பிறகு அந்த பிள்ளைகளுக்குள் இது நீங்க சொன்னது போல இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க் என்னும் போது அவர்களுக்கு உடனான அந்த தொடர்பாடல் மிகச் சரியாக இருக்க வேண்டும். இதற்கு மொழி ஏதாவது தடையாக இருந்ததா? எப்படி இருக்கிறார்கள் எங்கள் பிள்ளைகள் மொழி அறிவில், தமிழ் மொழி உடான தொடர்பாடலில்? எல்லாரும் தமிழ்ல தான் கதைச்சவியல். தமிழ் வந்து எங்கட முதல் மொழி, தாய்மொழி. அப்ப அது எல்லாருக்கும் அந்த நாலேஜ் இருந்தது. பிறகு 2வது லாங்குவேஜா வந்து இங்கிலீஷ் தான் நாங்க யூஸ் பண்ணது. பிறகு நாங்க அந்த முதல் மீட்டிங்ஸ்லேயே நாங்கள் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணிட்டு ஒரு போர்டிலேயே நாங்கள் என்னென்ன என்னென்ன சொற்கள் நாங்கள் வந்து கிரவுண்டில் யூஸ் பண்ண போகிறோம், அதெல்லாம் நாங்கள் வந்து செட் பண்ணிட்டோம். அப்போ அது வந்து சரியா இலகுவாக இருந்தது எல்லாருக்குமே. இது தமிழ் அணி இங்கே வெளிநாட்டில் 2012ஆம் ஆண்டுலேருந்தே இருக்குது. அப்போ இது ஒவ்வொருக்காகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் அதை நாங்கள் கடைபிடிச்சு கொண்டு போகிறோம். அப்போ அது எங்களுக்கு பெருசாக ஒரு சிக்கலாக இருக்கிறது. இல்லை, நான் ஏன் சொல்றேன் என்றால், இப்ப இந்த நாடுகளிலேயே எங்களுடைய தமிழ் மொழியை கற்க வேண்டும் அப்படி என்று அப்படி பயணிப்பவர்கள் ஒப்பீட்டு ரீதியில் ஒரு குறிப்பிட்ட வீதத்தினர் தான். ஆனால் சில வேளை இந்த தமிழ் கல்வியை கற்காத எங்கள் தமிழீழ பெண்கள் அல்லது இந்த வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் நிறையவே இருப்பார்கள். அவர்களை அடைய ஏதாவது வழி இருக்கா? அவர்கள் வருவதற்கு மொழி கட்டாய தகைமையாக்கி வைத்திருக்கிறீர்களா நீங்க? தமிழ் மொழி கட்டாய தகைமை என்று இருக்கிறதா? இல்ல, அப்படி என்று இல்ல. ஏனென்றா இப்ப மொழி கதைக்கு தெரியாக்களை நாங்க உள்வாங்கி போட்டு அவளுக்கு நாங்க பழக்கலாம் தானே. அதுதான், அதைத்தான் நான் கேட்கிறேன். அது அப்படி இருக்கா? அப்படி என்றது இல்ல. மதியண்ணா நீங்க அதை சொல்லுங்க. ஆமாம், சொல்லுங்க மதியண்ணா. இல்ல அங்க வந்து மொழி வந்து எங்களுடைய பிரதான தீபன் சொன்ன மாதிரி பிரதான உரையாடல் மொழியாக தமிழ் இருக்குது. அடுத்த 2வது மொழியாக ஆங்கிலம் இருக்குது. மற்றது நாங்கள் இதை எப்படி பார்க்கிறோம் என்றால், இப்ப உதாரணத்துக்கு உங்களோட பிரான்ஸ் நாட்டையே எடுக்கலாம். பிரான்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தேசம். எங்கேயாவது பிரான்சின் ஒரு மூலையில ஒரு தமிழ் குடும்பம் இருக்கும். அவைகளுக்கு தமிழ் கல்வி கற்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஆனால் அவைகள் நாட்டு பெற்றோட இருப்பினம். நான் உங்களுக்கு முதல் ஆரம்பத்துல சொன்னது, இப்ப கனடா நாட்டில இருந்து 2 பிள்ளைகள் அப்படி வந்திருந்தது. அவைகளில் அழகான பெயர் ஓவியா, மாயா. தமிழ் விளங்கும், ஆனால் அவைகள் திருப்பி பெருசா கதைக்க மாட்டினோம். அவைகள் போயக்குள்ள எங்களுக்கு சொல்லிட்டு போனது, தாங்கள் போன உடனே தாங்கள் முதல் தமிழ் படிக்க வேணும். அப்ப அந்த தேடலையும் அந்த விருப்பத்தையும் அவைகளுக்குள்ள நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். அப்ப அது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். மற்றது இந்த முக்கியமா அங்க இருக்கைக்கு வந்து இந்த 2 பிள்ளைகளும் மாயா, ஓவியா அவையில் தமிழே கதைக்க தொடங்கிட்டு நம்மளோட தமிழ் கதைக்கவே தொடங்கி தமிழும் படிப்பிச்சு அனுப்பிட்டீங்க. பிள்ளைகள் வந்து வடிவா சில வேர்ட்ஸை வந்து அவைகளுக்கு சொல்லி கொடுத்து இப்ப அவையில் அந்த ஆசை அவைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துட்டுது. அதுதான், இதற்குத்தான் இவையெல்லாம் தேவை. உண்மையில் மீண்டும் சொல்கின்றேன், பெருமிதம் அடைகின்றோம். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எடுத்து செல்கின்றீர்கள் எங்கள் இனத்தின் கனவுகளை, பயணத்தை, எல்லாவற்றையும். சுஜன், இப்படியே சத்தம் இல்லாம இருந்துடலாம் என்று நினைக்க கூடாது. சொல்லுங்க, உங்களுடைய ஏஜ் குரூப், உங்களுடைய வயது இங்கே நிறைய நல்லா பழகுவீர்கள் தானே, என்ன அவர்களுடைய அபிப்பிராயம் என்ன? இதை இப்படி எல்லாம் அணி தேவையா இல்ல கட்டாயம் தேவைதான்? என்ன மாதிரி பேசுகிறார்கள் உங்களை சுற்றி இருக்க? இல்ல, என்ன சுற்றி இருக்கிற வந்து இதை நினைச்சு பெருமைப்படினோம். இன்னும் கூட வந்து தமிழிலம் என்று இன்னும் ஒழிக்கணும் உலக அளவில். ஸ்போர்ட்ஸ் இந்த ஃபுட்பால்ல வந்து பெண்கள் அணியோ ஆண்கள் அணியோ தமிழிலம் வந்து இன்னும் கூட ஒழிக்கணும், இன்னும் கூட பெருசா வளரணும் தான் சொல்லினோம். அப்படிதான் இருக்கிறேன். ஒருத்தருமே நெகட்டிவா போறது, அது எதிர்மறையா கதைப்பது இல்லை.
இதெல்லாம் என்னத்துக்கு நீங்க தேவையில்லாத வேலை பாக்குறீங்க, இப்படி இருக்கு, ஒரு கூட்டம் இருக்கும் அதுக்கு. அப்படியானவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அதான் என்னுடைய கேள்வி. அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம், இல்ல நினைச்சு கொண்டே அப்படி கூடுதலா எனக்கு அப்படி விமர்சனம் வரையில. ஆனா அப்படி வந்தா சொல்ற வந்து எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, தமிழீழம் வந்து மண்ணில்லாட்டியும் தமிழீழம் உலகம் ஃபுல்லா ஒழிக்கும் எந்த விதத்தென்றாலும். இப்ப ஸ்போர்ட்ஸும் சரி வேற என்னென்றாலும் தமிழர் வந்து தமிழீழ ஆக்கள் வந்து என்ன விதத்தினாலும் சாதிப்பினோம். அதை வந்து அது வந்து ஒரு பெரியமா தான் பார்க்கணும், ஒரு பெரிய தேவையில்லாத வேலை அதெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, கொடுக்க மாட்டேன். உறுதியா இருக்கிறார். அவர் பேச்சு குறைவுதான், ஆனா நல்ல உறுதியா இருக்கிறார். ஓகே, சொல்றேன். மாதினி, சொல்லுங்கம்மா, உங்களுடைய வருங்காலம் அம்பிஷன் என்ன ஒரு கொள்கையோட இப்ப நீங்க இப்படியே இந்த இவர்களுடைய டீம்ல விளையாட போறீங்க? சரி, அடுத்ததா இந்த விளையாட்டு துறை தொடர்பா உங்களுடைய பயணம் பற்றிய கனவு என்னவாயிருக்கு? நாங்கள் தமிழீழ பெண்களாலையும் வந்து ஒரு வெற்றியை கண்டுட்டோம். அந்த பெரிய வெற்றியை நோக்கிதான் நாங்க இப்ப போய்கொண்டு இருக்கிறோம். சோ நாங்க ஒரு நாள் வந்து உலகில் இருக்க அத்தனை தமிழ் மக்களும் நாங்க இன்னும் பெருமைப்படுத்துவோம். சோ அந்த ஒரு நோக்குக்காக தான் நான் இருக்கிறேன். இன்ஜினியரிங்ல வந்து நான் ஒரு பெரிய லீக்ல விளையாடுறதுக்கு நானும் பயணிச்சு கொண்டிருக்கிறேன். படிப்பு விஷயத்திலயும் ஒரு பெரிய நல்ல படிப்பை படிச்சு அதுலயும் சாதிக்கணும். சோ எனக்கு கனவு வந்து தமிழகத்துக்காக இன்னும் வருஷம் விளையாடிக்கொண்டு கணக்க வெற்றிகளை கண்டு கொண்டு இருக்கணும். நிறைய வெற்றிகளை பெற்றுத்தர வேணும். நாங்களும் உங்களை நம்பி இருக்கிறோமா, அதை நினைவு வச்சுக்கோங்க. சரி, இப்ப போதிய அளவு இந்த உங்களுடைய விளையாட்டு அமைப்பு, இந்த அமைப்பு ரீதியான பல தகவல்களை நான் எடுத்திருக்கின்றேன் என்று நினைக்கிறேன். மதியழகன், நீங்கள் மேலதிகமாக எங்கள் மக்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற இந்த விளையாட்டுத்துறை பற்றிய கருத்துக்களை இப்போது பகிர்ந்து கொள்ளலாம், இன்னும் விடுபட்டிருக்கின்ற ஏதாவது? உண்மையில இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு எங்களுடைய மக்களிடையே மிகப்பெரிய ஒரு சோர்வு காணப்பட்டது. இனி அடுத்த கட்டம் என்ன, நாங்கள் என்ன செய்ய போறோம் என்ற கேள்வியில் நிறைய பேர்கிட்ட இருந்தது. அப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் துறைகளிலே அந்த துறைக்கு ஊடாக, இப்ப தலைவர் மிக அழகான ஒரு சிந்தனையையும் சொல்லியிருந்தவர் விளையாட்டுத்துறை சார்ந்து. நாங்கள் ஒரு சிறிய இனம், விளையாட்டுத்துறை மூலமாக சாதிப்போமாக இருந்தால் இந்த உலகம் எங்களை திரும்பி பார்க்குமண்டு. இது வந்து தமிழீழத்திலிருந்து முதலாவது வலைப்பந்தாட்ட அணி பிரித்தானியாவுக்கு வந்து நடைபெற்ற 18 போட்டிகளிலுமே வெற்றி பெற்று வெற்றி கிண்ணத்தை சுவீகரித்து தாயகம் சென்ற போது அங்கே ஒரு பாராட்டு விழா நடந்தது. அந்த பாராட்டு விழாவிலே தலைவரால சொல்லப்பட்ட வாசகம் இது. இது உண்மைதான். ஏனென்றால் நாங்கள் இல்லாமல் போனால் என்ன நடக்கும் என்றால், இப்ப எங்களோட பிள்ளைகள் நாளைக்கு உலகளாவிய ரீதியில சாதனையாளர்களாக வருகின்ற பொழுது அவற்றை அடையாளம் என்ன, நீ எந்த நாட்டை சேர்ந்த, நீ யார் இன்றைக்குள்ள அங்க ஒரு தலைகுனிகிற நிலை வரும். அப்ப இதை வந்து நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால், தமிழர்கள் இந்த உலகத்தை எப்படி எங்களோட வரலாற்றில தமிழர்கள் இடம் பிடித்தார்களோ அதை நாங்க மாற்றி அமைக்க வேண்டும் என்றால், நாங்கள் எல்லாரும் எங்கள் துறைகளுக்கு கூடாக எங்களோட தாயகத்துக்கான பணியை செய்ய முன்வர வேண்டும். இன்றைக்கு நிறைய வீராங்கனைகள் இப்ப இந்த வெற்றிக்கு பிறகு தாயகத்திலிருந்து கூட நிறைய மின்னஞ்சல்கள் அவைகளுக்கு தெரியல எப்படி வந்து செய்யணும், அவைகள் தங்களோட விருப்பத்தை தெரிவிச்சு தாங்களும் வந்து இந்த தமிழீழ அணிக்காக விளையாட விடணும். அப்ப ஏற்கனவே யோகி என்ன சொன்ன மாதிரி தமிழீழம் பண்றது அங்கதான் இருக்கு, அது அப்படியே தான் இருக்குது, அதை நாங்கள் போராடித்தான் பெற வேணும். அதை பெறதுக்கான வழிகள் பல இருக்குது. அதுல ஒரு வழி இந்த விளையாட்டுத்துறை. இந்த விளையாட்டுத்துறைக்கா ஊடாக நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு பயணிப்போம். ஒற்றுமையாக ஒரு அணியில ஒரு நாடு, அதன் தேசிய அணி என்று. இதற்கு உலகமெல்லாம் பறந்து வாழ்ற மக்கள் இதுக்கான பொருளாதார தார்மீக உதவியை வந்து நீங்கள் எங்களோட இணையதளத்துக்கு ஊடாக சென்று வழங்குவதன் ஊடாக நாங்கள் இன்னும் எங்களுடைய அணியை பலப்படுத்தி, ஏனென்றா இப்ப நாங்கள் கொடுக்கறது ஒரு 2 கிழமை பயிற்சி என்றும் அதை சொல்லல, எங்களுடைய பயிற்சியாளர் ஏற்கனவே அதை தெரியப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் எல்லா நாடுகள்ல இருந்து வர்ற வீராங்கனைகளை நாங்கள் ஒரு கம்யூனிகேட் பண்ணி அவையில அந்த டீம் பில்டப் சொல்றது, ஒரு பிணைப்பை ஏற்படுத்துறது, அதைத்தான் செய்து அந்த களத்துல இறக்கி இந்த பெரிய வெற்றியை கண்டது. இதுவே நாங்கள் ஒரு வருஷத்துல 2 தடவை பயிற்சி முகாம்களை வைப்பமாக இருந்தால் எங்களுடைய வீராங்கனைகளின் தரம் வந்து உண்மையா வேற லெவல்ல இருக்கு. ஸோ
நாங்கள் அனைவரும், முக்கியமா பெண்கள், உங்களுக்கான ஒரு அணி இருக்குது. நீங்கள் 2 வருஷத்திலேயே பெரிய சாதிச்சிட்டியல் என்றால் ஆண்கள் அணி 10 வருஷம் சென்றது. 2012 இருந்து நாங்கள் கடைசியா வந்து கடைசிக்கு முதலாவதா வந்து படிப்படியாக முன்னேறித்தான் இப்ப ஒரு வரலாற்று வெற்றியை வந்து அடைஞ்சினாங்க. ஆனால் பெண்கள் அணி ஆரம்பிக்கப்பட்ட 2 வருடத்திலேயே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம். இல்ல, இது முதல் தடவையாக 2012ஆம் ஆண்டு ஆண்களுக்கான உதைபந்தாட்டத்திலே தமிழீழ உதைபந்தாட்ட அணி வந்து கலந்து கொண்டது. ഇതിന്റെ தொடக்கம் வந்து தாயகத்துல தான். 2003ஆம் ஆண்டு தமிழீழ தேசிய உதைபந்தாட்ட அணி தாயகத்திலே நிறுவப்பட்டு அங்க வந்து இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனத்துக்குள்ள இருக்கின்ற போலீஸ் மற்றது இராணுவ கடற்படை அணிகளோடு எல்லாம் விளையாடி இலங்கை தேசிய அணியோடு கூட ஒரு சிநேகபூர்வ ஆட்டத்தினை வந்து அங்கே விளையாடி இருந்தார்கள். அதற்கு பிறகு பிரான்ஸ் நாட்டிலே நடைபெற இருந்த ஒரு சுற்று போட்டிக்காக வருகை தருவதற்கு கொழும்பு வரை வந்திருந்து அங்கே விசா மறுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வருகை தர முடியாமல் போனது. அதோடு அந்த அத்தியாயம் அங்கே முடிந்து விட்டது. அதற்கு பிறகு 2012ஆம் ஆண்டு தமிழ் இளையோர் அமைப்பு கனடா, மற்றது தமிழ் குளோபல் அமைப்பு கனடா, தமிழ் இளையோர் அமைப்பு பிரித்தானியா மற்றும் சுவிஸ் தமிழ் இளையோர் அமைப்பு ஆகியன இணைந்து இந்த முதலாவது ஆட்டத்திலே வந்து கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு 14ஆம் ஆண்டும் கலந்து கொண்டிருந்தோம். 16ஆம் ஆண்டு தவிர்க்க முடியாத காரணத்தால கலந்து கொள்ள முடியவில்லை. பிறகு 18 கலந்து கொண்டு அதுக்கு பிறகுதான் படிப்படியான ஒரு மிக திறமையான வீரர்களை கண்டுபிடித்து சிறப்பான பயிற்சிகளை வழங்கி 2022 எங்களுடைய பயணம் ஓரளவு வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதுவும் பிரான்சிலே நடைபெற்ற பயிற்சி முகாமையும் திரு தீபன் அவர்கள் தான் தலைமை தாங்கி நடாத்தியிருந்தார். இங்கே நடைபெற்ற போட்டியிலே காஷ்மீர் அணியோடு நடந்த போட்டியிலே 2-2 என்ற இலக்கினை அடைந்து வெற்றி தோல்வி இல்லாமல் முடிவடைந்து அது ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்திருந்தது. அதற்கு பிற்பாடு 2023ஆம் ஆண்டு போர்த்துகலிலே நடைபெற்ற, அதாவது கொனிஃபாவால் நடாத்தப்பட்ட முதலாவது ஆசிய கோப்பையை வெற்றி பெற்றவர்கள் என்ற பெருமையை வந்து எங்களுக்கு பெற்று தந்தவர்கள். அதோட இப்பொழுது நாங்கள் 2 அணிகளுமே ஒரு பலம் பொருந்திய அணியாக இருக்கின்றோம். அப்ப இந்த அணியின் வெற்றி என்பதும் இந்த அணிக்கூடாக தமிழீழத்துக்கு கிடைக்க போற பெருமை என்பதும் உலகமெல்லாம் பறந்து வாழ்ற எங்கட தமிழீழ மக்கள் இந்த கையில தான் இருக்குது. ஏனென்றால் எங்கள்கிட்ட திறமையான பயிற்சியாளர்கள் இருக்கணும், திறமையான விளையாட்டு வீரர்கள் இருக்கணும். இப்ப எங்கட பயிற்சியாளர்கள் கூட இல்ல, பயிற்சியாளராக இருந்தாலும் சரி, முகாமையாளராக இருந்தாலும் சரி, எல்லாருமே குடும்பம். அவைகளுக்கும் மனைவி பிள்ளைகள் இருக்கு, வேலைகள் இருக்கு. அப்ப அவைகள் அந்த 2 கிழமை ஒதுக்கி வந்து, அதுவும் ஆரம்பத்திலே அவைகள் தங்கட செலவிலேயே தான் வந்துச்சினும், தாங்களே தான் டிக்கெட்டையும் போட்டு வந்து. இது அவைகள் இந்த ஒரு கனவு, ஏதாவது இந்த நாட்டுக்காக நாங்கள் செய்ய வேணும் என்ற அந்த கனவோட வந்து அந்த கனவை வந்து இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கணும். அப்ப இனி இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டியது உலக தமிழ் மக்களாகிய எங்கள் அனைவரின் பொறுப்பு. இதை நாங்கள் செய்வோமாக இருந்தால் இன்னும் பலம் பொருந்திய அணியை எங்களால உருவாக்கி பல வெற்றிகளை எங்களால் பெற முடியும். மிக நல்லது. உண்மையிலேயே நாங்கள் எங்கள் ஊடகத்தின் ஊடாகவும் சொல்லிக் கொள்கின்றோம், எங்களுக்கான ஒரு அடையாளத்தை நிர்ணயிப்பதற்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். தார்மீக கடமையாக நாங்கள் உணர வேண்டும். அவர்கள் வெல்லும் போதெல்லாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆனால் அவர்கள் எப்படி இந்த வெற்றிகளை எத்தனை சவால்களுக்கு மத்தியில் நிகழ்த்துகின்றார்கள் என்பதையும் நாங்கள் ஒரு கடமையோடு உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தீபன், உங்களுடைய கருத்தையும் மக்களிடம் சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவருடையதும் அப்படியே கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். சொல்லுங்கள், நீங்கள் எங்கள் மக்களுக்கு சொல்ல இருக்கும் செய்தி. எல்லா பெற்றோர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், உங்களோட பிள்ளைகளுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் என்னென்று அதை அறிஞ்சு நம்பிக்கையோட விடுங்கோ. அது வந்து எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த கலைத்துறை இருந்தாலும் சரி, அது நீங்கள் வாழ்கிற அந்த நாடில் அந்த நாடோட சேர்ந்து அவையோட வந்து டெவலப் ஆகி ஒரு பெரிய லெவலுக்கு போகலாம். நாங்கள் எங்களோட தமிழாக்கள் இந்த ஆர்கனைசேஷனில் நிறைய ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஃபங்க்ஷன், நிறைய விளையாட்டு போட்டிகள் அப்படிலாம் வரும். நல்லம்தான், அதில் தான் எங்களோட கலாச்சாரம் வந்து எங்களோட பிள்ளைகள் அறியலாம், கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரம்
நாங்கள் வாழ்கிற நாடுல ஒழுங்கான ஃபெடரேஷன் இருக்குது. அங்கங்கே அதில் வந்து கிளப்ஸுகள் ஒழுங்குமுறையில் இருக்குது. அவையோடு நாங்கள் போய் பயணித்தாதான் எங்களுக்கும் எங்களுடைய லெவலை வந்து கூட்டலாம். அது வந்து நான் சொன்ன மாதிரி அது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், நாங்கள் மேலே போகணுமெண்டா நாங்கள் நாங்கள் வாழ்கிற நாட்டில் இருக்கிற அந்தந்த ஆக்களோடு தான் நாங்கள் சேர்ந்து போகலாம். நிச்சயமாக அழைப்பை ஏற்பார்கள். நிறையவே உணர்கின்றார்கள் மக்கள். ஒரு சிறு தயக்கம்தான், எல்லாவற்றையும் உடைத்துக் கொண்டு வருவார்கள், நம்புவோம். சுஜன், உங்களுடைய கருத்து? மக்களுக்கு அதேதான். மக்களுக்கு இல்ல, ஒவ்வொரு பெற்றோருக்குதான் ஒரு வேண்டுகோள். உங்களோட பிள்ளையோட கனவுகளை அறிஞ்சு கொண்டு அது எந்த கனவென்றாலும் முழுமையா சப்போர்ட் கொடுங்க. என்ன 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 கனவென்றாலும் சப்போர்ட் கொடுத்து, நீங்க உங்களோட பெற்றோரோட சப்போர்ட் இருந்தால் தான் உங்களோட பிள்ளைகளால சாதிக்க முடியும். அது எப்பவும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் பாக்குறேன். நிச்சயமா. மாதினி, சொல்லுங்களம்மா. எங்களுக்கு தந்த அவ்வளவு அன்பும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் கொடுத்து கொண்டிருங்கோ. அது எங்களுக்கு ஒரு முதலம்பாக இருக்க போது இன்னும் வர போட்டிக்காக. இப்ப கோச்சஸும் மதிமாமா சொன்ன மாதிரி உங்களோட பிள்ளையோட ஆசையும் கனவையும் அறிஞ்சு கொண்டு அவங்களும் விடுங்கோ. எந்த துறை இருந்தாலும் அந்த துறைக்கு விடுங்கோ. கால்பந்தோ கல்வியோ ஏதோ ஒரு துறை இருந்தாலும் விடுங்கோ. ஒரு நாள் அவங்களும் சாதிப்பினாம், தமிழ் எழுத்துக்காக பெருமையும் சேர்ப்பினாம். ஸோ அது ஒரு வேண்டுகோள், சின்ன வேண்டுகோள். நன்றி. நிச்சயமாக நீங்கள் எல்லோருமே ஒரே புள்ளியில் ஒரே நினைவுகளோடு ஒரே கனவை சுமந்து பயணிக்கின்றீர்கள். உங்கள் கனவுகள் யாவும் மெய்ப்பட வேண்டும். உங்களால் நாங்கள் பெருமைப்பட வேண்டும். அதே சமயத்தில் உங்களது முயற்சிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு ஊடகமாக எங்களுடைய உதவிகளையும் எங்களுடைய பங்களிப்பையும் தருவோம் என்று சொல்லிக்கொண்டு இப்போது விடைபெறுகின்றேன். அடுத்தடுத்த வெற்றிகளில் மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்களுக்கும் உங்கள் ஊடகத்துக்கும் இதழ் ஊடகத்துக்கும் இன்றைய இந்த வெற்றியை பெற்றிருக்கின்ற ஒரு சரியான நேரத்திலே எங்களுடைய மக்களிடம் இந்த எங்களுடைய வெற்றியையும் எங்களுடைய தேவைகளையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்களாகவே தொடர்பு கொண்டு எங்களுக்கான இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்காக தமிழீழ உதைபந்தாட்ட சம்மேளனத்தின் சார்பிலும் இதழ் ஊடகத்துக்கும் எங்களுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.